வணக்கம் மக்களே. எல்லோருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். இந்த நாளும் சரி, எல்லா நாட்களும் சரி, நல்ல நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விடயம் அர்ச்சனா மேம் அவர்கள் வேற லெவல்ல அதை சொல்லுவாங்கல்ல, மடியில கனம் இல்லை அப்படின்னா மனதில் பயம் இருக்காது அப்படின்னு. நேர்மையா இருக்கிறவங்க எங்கேயும் போவாங்க, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்ற அப்டேட்டையும் கொடுத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு. அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போட்ட சில அப்டேட், அது தொடர்பான இது. அப்புறம் இந்த பிபி கொண்டாட்டம் தொடர்பான சில விடயங்கள். அடுத்தது இன்று பிரதீப் அண்ணா அவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அது ஏன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். அடுத்தது ஆயுசு அவர்கள் மீது இப்போ இருக்கிற மக்களின் பார்வை, என்னோட பார்வை, சரிங்களா? இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பேசலாம், சரிங்களா? ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, முதலாவது விடயம் அர்ச்சனா மேம் அவர்கள். கண்டிப்பா அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸுக்கு வர முதலே சீசன் இன்ஸ்பிரேஷன், சரிங்களா? சொல்லணும் அப்படின்னா, ஒரு உதாரணமா சொல்லணும்னா, பல பேர், பல செலிபிரிட்டிகள் பிக் பாஸ் அப்படின்னு ஒரு ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான ஃபேன் பேஜஸ் இருக்கும், சரிங்களா? அந்த ஃபேன் பேஜஸுக்கு ஒரு 20K மேக்ஸிமம் 50K கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கும் ஃபேன் பேஜுக்கு. பட் அர்ச்சனா மேம் அவர்கள் அப்படின்றவங்களுக்கு அவங்க பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா, பிக் பிரதர் வேர்ல்டு வெள்ளக்காரங்கட ஷோ, அதுல இருந்து பிக் பாஸா இந்தியாவில் ஹிந்திக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹிந்தியில இருந்து கன்னட, அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி அப்படின்னு பல மொழிகள்ல இருக்கு, சரிங்களா? பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இந்தியா. அப்ப இந்த ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேர் பிடிச்சி வர்ற போட்டியாளர்களை, அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஜ் வைக்கணும், அவர்களை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமஸ் ஆவாங்க. ரசிகர்கள் அந்த ஃபேன்ஸ் பேஜ் அப்படின்றவங்க சோஷியல் மீடியால இருக்கு. பட் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்றவங்க பிக் பாஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஷோக்கு வர முதலே சூப்பர் ஸ்டார் தான். அவங்களுக்கான நிறைய ஃபேன் பேஜஸ் 2017 இருந்தே வர ஆரம்பிச்சுட்டு, நீயா நானால கிட்டத்தட்ட மொத்தம் 50 பெண்கள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சிங்க பொண்ணு மாதிரி அவங்க பேசின விதம், அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வேற மாதிரி இருக்கும். கோபிநாத் சார் அவர்களே பாராட்டி அந்த ஷோல அவங்களுக்கு தான் அந்த பிரைஸ் கிடைக்கும். அப்பையில இருந்து அவங்களுக்கான ரசிகர்கள், குட்டி குட்டி தம்பி தங்கியில இருந்து தாத்தா பாட்டி வரைக்குமே அவங்களுக்கான ரசிகர்களை அவங்க ஏர்ன் பண்ணாங்க, அவங்களுடைய திறமை மூலமும், கண்ணியமான பேச்சின் மூலமும், நேர்மையான நடத்தையின் மூலமும், சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் சீரியல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளம்பரங்கள், அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிம்ஸ், அதுக்கப்புறம் படங்கள், அண்ட் அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ். பிக் பாஸ் அப்படின்றது அது வேற மாதிரி போச்சு. இதுதான் அர்ச்சனா அவர்கள். அந்த எப்படி சொல்லலாம், ஒவ்வொரு என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் நானா செதுக்கினதுடா அப்படின்னு அது அர்ச்சனா அவர்களுக்கு பொருந்தும். சீசன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி யங்ஸ்டர்ஸ். அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ்லயே நேர்மையா, உண்மையா, எந்த யாரையுமே முதல குத்தாம, பொய் சொல்லாம, பித்தலாட்டம் பண்ணாம இருந்தது அப்படின்னா அது தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் தான். அப்ப மடியில கனம் இல்லைன்னா மனசுல பயம் இருக்காது. ஏன்னா மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ரவீனா, ஜோவிகா போன்ற நபர்கள் எல்லாம் ஒன்னு பொடிகார்டோட வழியில சுத்துறானுங்க, இல்ல அப்படின்னா நாட்டை விட்டே ஓடுறானுங்க, இல்ல இந்த ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய அட்மின்ஸ், அவங்கள மட்டும் வச்சு போட்டு ஒரு 50 பேர், ஒரு 100 பேரை காசு கொடுத்து சில பேரை கொண்டு போட்டு போட்டோ எடுத்து ஃபேன்ஸ் மீட் அப்படின்றது, இல்ல ஃப்ரெண்டோட காலில் கையில விழுந்து கேர்ள்ஸ் காலேஜுக்கு போய் அங்க ரேப்பர் என்ற பேர்ல அசிங்கப்படுத்துறது, அப்படியான விடயங்களை தான் இவங்க பண்றாங்க. பட் தலைவி வேற மாதிரி. ஒரு உண்மையா ஒருத்தங்க பிக் பாஸ்ல இருந்தாங்கன்னா எப்படி வழியில அவங்களால நடமாட முடியும், எப்படி அன்பா சம்பாதிக்க முடியும் அப்படி என்பதற்கு தலைவி ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் சிறந்த உதாரணம். அவங்க பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போயிருந்தாங்க. இப்ப அந்த கொடைக்கானல்ல இருந்து அங்க இருக்கிற பல கோயில்களுக்கு போய் கொண்டிருக்காங்க. அவங்களோட சோசியல் மீடியால அவங்க போட்ட பதிவுகளை பார்க்கக்குள்ள சிறப்பா இருக்கு. பல சகோதர சகோதரிகள், இளைஞர்கள் இப்போ அர்ச்சனா மேம் அவர்களை பிக் பாஸ் மூலம் அவங்களோட வாழ்க்கையில ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க. முக்கியமா நேர்மையா, உண்மையா இருந்தா வாழ்க்கை எப்படி நம்மளை மேல உயர்த்தும் அப்படின்ற ஒரு பாடத்தை அர்ச்சனா மேம் அவர்களும் இன்றைய தலைமுறை, இன்றைய இளைஞர்கள் கத்திருக்காங்க. பல பேர் பல கொலிச்சத்துல என்னிடம் நேரிலேயே சொல்லியிருக்காங்க. இதுதான் அர்ச்சனா மேம் அவர்களுடைய சிறப்பு, சரிங்களா? ஓகே, இது தலைவி அவர்கள் தொடர்பான அப்டேட். அடுத்தது பிக் பாஸ் கொண்டாட்டம் தெலுங்குல பாத்தீங்கன்னா, தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 7 பிக் பாஸ் கொண்டாட்டம் இந்த வீக் நடக்க இருக்கு. அதுக்கான ப்ரோமோக்களும் ஷூட் முடிஞ்சுது, ப்ரோமோக்களும் போட ஆரம்பிச்சுட்டாங்க.
ஸோ இந்த சண்டே வந்து நடக்க இருக்கு சரிங்களா, தெலுங்கு பிக் பாஸோட கொண்டாட்டம். ஸோ தெலுங்குல இருந்து ஒரு 1 வீக்கோ இல்லை 2 வீக்குக்கு அப்புறமோ நம்ம தமிழோட பிக் பாஸ் கொண்டாட்டம் வரும்ன்றது 100% கன்ஃபார்ம். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பிக் பாஸ் கொண்டாட்டத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் 2வது வீக்குக்குள்ள எதிர்பார்க்கலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் வீக்கு அல்லது 2வது வீக்கு, இல்லை அப்படின்னா சில நேரங்களில் இந்த பிப்ரவரி கடைசி வீக் இருக்குல்ல அதில் இந்த 3ல் 1ல் கண்டிப்பாக பிக் பாஸ் கொண்டாட்டம் வரும் சரிங்களா. இது ஒரு அப்டேட். அண்ட் அடுத்தது வந்து பிரதீப் அண்ணா அவர்கள். ஸோ மக்களின் ஹீரோ, அதாவது பிக் பாஸில் ஒரு 100 நாள் இருந்துதான் இவ்வளவு பேரை சம்பாதிக்கணும் அப்படி என்பதில்லை. ஜஸ்ட் லைக் தட் ஒரு 3 வீக்கே போதுமா அப்படின்ற மாதிரி இஸ் எ கேம் சேஞ்சர் சரிங்களா. த ரியல் கேம் சேஞ்சர் பிரதீப் அவர்கள். ஏன்னா இந்த ஷோவை அவர் உள்ளுக்குள்ள இருந்தும் சரி, அவர் வீட்டுக்குள்ள இல்லாமலும் சரி, அந்த கேமை மாற்றி கொண்டு இருந்ததே பிரதீப் அவர்கள் தான் சரிங்களா. ஸோ ஒரு ஆளுக்கு 2 கைகள் முக்கியம் அப்படின்ற மாதிரி, ஒரு கை அர்ச்சனா மேம் அவர்கள், இன்னொரு கை பிரதீப் அவர்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ஓட. அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அண்ணா அவர்களுடைய இம்பார்ட்டன்டான டே இன்று, அவருடைய பிறந்த நாள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு மிஸ்டர் பிரதீப் பெண்ணணி அண்ணா அவர்கள். ஸோ நிறைய தரமான படங்கள் நடிச்சிருக்காரு. வால், அருவி, டடா அப்படின்றது அவருடைய செலெக்ஷனே வேற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த படங்கள் எல்லாம் நான் கலெக்ஷனே வச்சிருக்கேன், திரும்ப திரும்ப பார்ப்பேன் பென் டிரைவில். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரியல்லையும் பிடிக்கும், ரியல்லையும் பிடிக்கும். அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஹரிஸ்மா வந்து வேற மாதிரி இருக்கு மக்களே சரிங்களா. கூகுள்லையும் சரி, அந்த IMDb இருக்குல்ல அதுலேயும் சரி, இன்று தான் அவருடைய பிறந்த நாள் பிப்ரவரி 14 அப்படின்னு போட்டிருந்துச்சு. 3-2 வருடங்களுக்கு மேல் என்னுடைய நண்பர்களும் கவினண்ணா கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்க பிப்ரவரி 14 வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அந்த போட்டோஸ் கூட கவினண்ணா போட்டிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள இன்று தான் பிரதீபனோட பர்த்டே அப்படின்னு ஷுவரானு தெரியல, இன்றுதான் அது காமிக்குது. ஸோ அக்கார்டிங் டு தட் ஹாப்பி பர்த்டே டு பிரதீப் அண்ணா சரிங்களா. ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. அவங்க ட்விட்டர்ல ஒஃபிஷியல் இருக்காங்க, அவரை ட்விட்டர்ல வந்து டேக் பண்ணி விஷ் பண்ணுங்க சரிங்களா. எண்ணம் போல வாழ்க்கை கண்டிப்பா அவருடைய நல்ல மனசுக்கு டாப்ல போவாரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ அவருடைய படைப்புகளை கொண்டாடுவோம், அதுக்கு ரிவ்யூவும் வந்து போடுவோம் சரிங்களா. ஓகே. அண்ட் அடுத்தது ஆயுசு அவர்களுடைய இன்டர்வியூ, அவங்களுடைய பேச்சு தொடர்பாக நிறைய விமர்சனங்கள். எல்லாரோட மைண்டும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருடைய சிந்தனைகளும் ஒரே மாதிரி இருக்காது. பட் என்னுடைய நோக்கம், அந்த புள்ளி கேங் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிரதீப் அண்ணாட்ட மன்னிப்பு கேட்கணும், தங்களுடைய தவறை உணரணும். அது பப்ளிக்ல எப்படி அவங்க ரெட் கார்டை தூக்குனாங்களோ, உரிமை குரலை தூக்குனாங்களோ, அது போல பப்ளிக்கா வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படி என்பதான் என்னுடைய இது. நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன், நவம்பர் 4ஆம் தேதி 2023 நைட்டு லைவ்ல வரைக்குள்ள நான் சொன்னது இதுதான். மன்னிப்பு கேட்குற வரைக்கும் மக்களும் வச்சு செய்வாங்க, நம்மளும் அதை பற்றி பேசிக்கொண்டிருப்ப மாட்டேன். ஸோ ஆயுசு அவர்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு 3 பக்க லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா பேசின அந்த ஸ்கிரீன்ஷாட் அதுவும் வெளியில வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இன்டர்வியூல கூட பிரதீப் அண்ணா அவர்களுக்கு நடந்தது தவறு, நம்ம தெரியாம பண்ணிட்டோம், நான் மன்னிச்சிருங்க, நான் மன்னிப்பு கேட்டேன். பிரதீப் என்னோட இப்போ நல்ல நண்பர், அவரோட நான் பேசி கொண்டிருக்கேன், மச்சான் அப்படின்லாம் சொல்வார் அப்படின்னு. ஸோ அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க யார வேற சில பேரை பிடிச்சிருக்கு பிடிக்கல, அவங்க நல்ல கேம் பண்ண, அது எனக்கு இந்த ஆஸ் அ ரிவ்யூவரா நான் இது வரைக்கும் பேசினது அது எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஃபோக்கஸ் வந்து பிரதீபா நாட்டை அவங்க மன்னிப்பு கேட்கணும், கேட்டுட்டாங்க. பிரதீபா அவர்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ நல்ல ஃப்ரெண்டா அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ அதனால அது எனக்கு நான் என்னத்தை எவ்வளவு நாள் பேசணும், எதை எதிர்பார்த்தனோ அது எனக்கு கிடைச்சிது சரிங்களா. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். மீதி நபர்கள் இந்த மாயா பூர்ணிமா அது இதோட வாழை நிமித்த முடியாதுன்னுவாங்கல்ல, அது நிமித்த முடியாதுதான். ஆனால் சில விடயங்கள் மாற்றம் ஒன்றே மாறாததுல மாறித்தான் ஆகணும். ஸோ ஓகே சரிங்களா. ஸோ ஆயுசு அவர்களை பற்றி நமக்கு கூட சொல்றதுக்கு நீ எதுவுமே இல்லை. அவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப மேச்சூரிட்டா இருந்துச்சு. ஒன்னே தான் மக்களே, வீட்டில் பிள்ளை இப்போ ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லை செயல் புத்தி இருக்கணும், ரெண்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஆயுசு அவர்களுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் கரெக்டாக அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் உண்மை என்னன்னா அவங்கள விட்டுருங்கப்பா, இந்த டிக்ஷன் கிட்ட இருந்து அந்த பொண்ணை விட்டுருங்கப்பா, எங்கள் பொண்ணை விட்டுருங்கப்பா அப்படின்னு கேட்டு வெளியில் எடுத்ததே அவங்களோட பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய பேச்சிலேயே அது கரெக்டாக தெரியுது. ஸோ அவங்களுடைய பிரைட் ஃபியூச்சருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சரிங்களா. ஸோ இதுதான் ஆயுசு அவர்கள் தொடர்பான என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் இன்டர்வியூஸ் சரிங்களா. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எகைன் பிரதீப் அண்ணாக்கு ஹாப்பி பர்த்டே, எண்ணம் போல வாழ்க்கை சரிங்களா.
அவர் உச்சத்தில் இருப்பார். அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ கொண்டாடுவோம். சரிங்களா? நன்றி.